Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஃப்ரீ வெபினார் எப்போன்னு கேட்டுருக்கீங்க. உங்களுக்கு நம்ம 75K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தப்போன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்து நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, சார் 65,000க்கு நீங்கள் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுடைய விருப்பத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஒன்று ஃப்ரீ வெபினாரை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட், நீங்கள் ஒரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது நம்மளுடைய சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இது. ரைட், இப்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்லாம் நம்ம அப்பப்போ பார்த்துட்டு வரோம். ப்ளஸ் முடிஞ்சால் லைவ் மார்க்கெட்லையும் அதை அப்டேட் பண்ணிட்டு வருவேன். டைம் கிடச்சிதுன்னா. டைம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அப்டேட்டாகவும் கொடுத்துருவோம். சரி, நேற்று கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் லைவ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 1:22 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு ரேஞ்சில் இருக்க சொல்ல நம்மளால் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. எனக்கு கீழே வந்து ரேஷன்ஸ் சப்போர்ட் இந்த மாதிரி சொல்லும். நம்ம வந்து கிளியராக வந்து டிசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா ப்ரைஸும் பவுன்ஸ் பேக் ஆகிட்டுக்குது. இந்த ரேஞ்சில் பவுன்ஸ் பேக் ஆக சொல்ல நம்ம எதுவும் டிசிஷன் எடுக்க முடியாது. நீங்கள் கால் எடுத்தாலும் சரி, புட் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு அந்த மூமெண்டம், அதாவது அந்த ஃபாஸ்ட் மூமெண்டம் கிடைச்சா தான் வந்து நமக்கு கால் புட்டில் நமக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு புட் எடுத்தாலும் வந்து அதோடய ப்ரீமியம் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறாது. ஓகே, கால் எடுத்தாலும் கூட இந்த இடத்துல நீங்கள் பவுன்ஸ் பேக் சொல்ல ஃபாஸ்ட்டாக வீரியமாக வந்து மேலே போகுது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, திரும்ப ரிஜெக்ட் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் மேலே மூவ் ஆகும். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம்? இது வந்து நேற்று ஒரு கதை, இன்றைக்கி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி 50லேருந்து வரலாம் ஃபஸ்ட் நம்ம. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து வந்தால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட், சரி, இப்போ நிஃப்டி 50ல் என்ன உங்களுக்கு சேம் அதே சினாரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா, அதாவது இந்த சப்போர்ட்டாக இருந்தது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இந்த ஏரியா பார்த்திங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸாக இந்த இடம் சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? அதாவது இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், இது இதில் பிரேக் அவுட் ஆச்சு, இப்போ வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்குது. ஸோ இதில் வந்து என்ன ஆகும், திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா இல்லை இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வருதா அப்படின்னு இந்த ஏரியா டிசைட் பண்ணும். எந்த ஏரியா? 24,530லேருந்து 40 அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒரு வேளை கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகிடுச்சு, அதாவது சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே கேப் ஓப்பன் ஆகிடுச்சு, கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன இந்த இடத்துல இந்த நெக்ஸ்ட்டு, அதாவது இங்கே ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா கிட்ட ஒரு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் ஆகிட்டு மேலே மூவ் ஆகுதான்னு வெயிட் பண்ணலாம். ஏன்னா கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக மேலே போகலாம். இந்த 24,600 கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் மேலே போகலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ப்ரைஸு கேப் அப் அல்லது கேப் டவுன் ஆகுதான்னு வெயிட் பண்ணுங்கள். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எந்த ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. ஏன்னா இன்னும் ஸ்டில் வந்து அந்த மூமெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இல்லை மார்க்கெட் அப்படின்னு. ஏன்னா இங்கேருந்து பையர்ஸ் கொண்டு போனாங்க. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பேரில் இங்கே ப்ரைஸ் வந்து நின்றுட்டுருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பிரேக் அவுட்டுக்கான ஒரு முயற்சிகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸை கொஞ்சமாக சஸ்டெண்ட் ஆகிட்டுன்னு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா கூட இந்த ஏரியாவில் நீங்கள் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ரீடெஸ்ட் ஆக விடுங்க. அகைன் பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் வந்து இங்கேருந்து பை எடுங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டில் பை எடுக்காதீங்க. ஏன்னா வந்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிக்க கீழே வரும். கீழே வந்து அந்த சஸ்டெண்ட் தாங்க முடியல அப்படின்னா கீழே வந்து ஃபால் ஆகிடும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களுக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு லட்சம் வீடியோ இருக்குது, அதில் ஒரு வீடியோ நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா வந்து லைக் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் யாருக்கும் வரதில்லை. ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ண, அவ்வளோதான். ஓகே, உண்மையிலே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி வருவோம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பண்ணுறீங்க, பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு. 53,300க்கு கீழே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்றப்போ, ஸோ இதில் ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்து இந்த 200 EMA கிட்ட நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். 53,000க்கு நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ரைட், சரி, சினாரியோ வந்து இந்த சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்றப்போ இதுக்கு மேலே ரீடெஸ்ட் ஆகுங்க. அதாவது இதில் பிரேக் அவுட் நடந்தால் கொஞ்சம் ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள். அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தால் நீங்கள் இங்கேருந்து ஒரு பை சைடுக்கான ஒரு மூமெண்ட்டை பண்ணலாம். அகைன் வந்து ஒரு ஸ்மால் டார்கெட், அதாவது ரேஞ்சில் உள்ளே இருக்க சொல்லும் வெரி லோ குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். அல்லது ட்ரேடிங் அவாய்ட் பண்ணால் இன்றைக்கி ஒரு நாள் அவாய்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஏன்னா ப்ரைஸ் இந்த ரேஞ்சிலே இருக்குது, இதுக்குள்ளே இருக்குதுன்னப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் இந்த ஏரியாவில். இது ரிஸ்கி ட்ரேடாக அமையும். அப்போ நீங்கள் என்ன பண்ண நீங்களே ட்ரேட் பண்ணியே பண்ணணும் அப்படின்றப்போ நீங்கள் இந்த சைடு வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து இந்த ஏரியாவை டிசைட் பண்ணி வெளியே வரலாம். ஏன்னா ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகி இருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ரீமியம் எல்லாம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கேப் அப்போ இல்லை பிரேக் அவுட் ஆக சொல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சினாரியோ 1.
இல்லை நமக்கு வந்து இந்த ஏரியா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடுச்சு, நமக்கு பிரேக் அவுட் இல்லையா, அந்த கேப் ஓப்பன் ஆகிடுச்சு, எக்ஸாக்ட்லி இங்கேயே ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறோமோ அங்கேயே ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல ப்ரைஸ் வெயிட் பண்ணி கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகி நிற்குதான் பாருங்கள். அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா திரும்ப வந்து உங்களோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,900 54,000 இந்த மாதிரி டார்கெட்டை நீங்கள் அங்கேருந்து இந்த ஏரியாவிலேருந்து பிரேக் அவுட்டில் நீங்கள் மூவ் பண்ணலாம். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய பிளான் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் சைடு அப்படின்றப்போ இந்த 200 EMA கிட்ட வரலும் ப்ரைஸ் வரும். ஏன்னா வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது, ப்ரைஸ் கரெக்ஷனுக்காக மேபி இந்த இடத்துல கீழே வரலாம். அதனால் இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்தால் நீங்கள் இந்த சஸ்டைனில் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டியில் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி என்னதோ அதே தான், சேம் டேட்டோ. எஸ், ஓகே. இன்னொரு ரீசன் இருக்குது. அதில் ஃபின் நிஃப்டியில் 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கீழே வந்து அந்த சப்போர்ட் லைன் ட்ராப் பண்ணி பார்த்தீங்களா, அதாவது இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் கீழே வந்து இதெல்லாம் சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. மேபி அந்த சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகிறதுல பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது ரிஸ்கிட்டடாக அமையும். அதாவது இந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து இந்த மூவ்மெண்ட் கேட்ச் பண்ண சொல்லனாவும் ப்ரைஸ் எங்கே வேணாலும் திரும்பும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பிகினர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. அப்போது வேறு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 minutes டைம் ஃப்ரேம் வரலாம். ஷார்ட் டைம் ஃப்ரேமில் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே சப்போர்ட்டாக இருக்குது இல்லையா, இந்த சப்போர்ட் கிட்டேயே இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு வச்சுங்களேன். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் கொடுத்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா திரும்ப வந்து உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,880 நீங்கள் டார்கெட்டாக நீங்கள் இங்கேருந்து ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு கொடுத்துட்டு இந்த சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் எடுத்தால் மட்டும் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். இல்லை இந்த இடத்துல பிரேக் அவுட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் இங்கே சர்ச் ஆகினா இந்த மாதிரி உங்களுக்கு கீழே வந்து சப்போர்ட் எடுக்கல டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இந்த ஏரியா ரொம்ப கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்க மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.